ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நல்ல சுவையான வித்தியாசமான ஒரு பச்சை மிளகாய் தயிர் சோறு செய்யலாமா? அதுக்கு பச்சை மிளகாயை முதல்ல நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும், நல்ல வாசம் வரும். அந்த அளவுக்கு பச்சை மிளகாயை வாட்டி எடுத்துக்கணும் நெருப்பில். இப்போ இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் சுட்டு எடுத்திருக்கேன். கூடவே 2 துண்டு இஞ்சி, நல்ல ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுங்க, நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை நல்லா பிச்சு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கரக்கரன்னு இடித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் போடுறீங்க அப்படின்னா பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. நல்லா கரக்கரன்னு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் போடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆக்கிடாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்பூன் போட்டு வலித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சுட சுட சோறு, ஒரு 2 கப் சோறு இங்கே எடுத்திருக்கேங்க இன்றைக்கியான அளவுக்கு. இதை நல்ல ஒரு மத்து வச்சோ ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழைவாக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் விழுது, இதை நல்லா எல்லா சோறுலேயும் படுற மாதிரி பரவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே இதுக்கு 3 கரண்டி நான் தயிர் சேர்க்குறேங்க. நல்ல கட்டியான தயிர். இது ஒரு டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு. இந்த அளவு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கூடவே உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதையும் நம்ம உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது காய்ச்சின பால் நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ஒரு 1/4 கப் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தளன்னு வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துருவோம். கூடவே திருவி கொஞ்சம் கேரட் வச்சுருக்கேன், அதில் ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்திங்கன்னா நிறம் மாறிடும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். நல்லா உளுந்து வந்து பொன்னிறமாக ஆகிட்டு நல்லா மணக்கணும். கடுகு டப்பு டப்புன்னு வெடிக்கணும். அந்த நேரத்தில் அதை எடுத்து தயிர் சாதத்தில் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் கிள்ளி மறுபடியும் சேர்த்துக்குவோம். இப்போ ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. நல்ல வாச மணமாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.